கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்திய அரசின் சதி மோசங்களாலும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பல இடைஞ்சல்கள் அனுதினம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் அவர்கள் நிறுவனங்களையும் முடக்குவதற்கும் அவர்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கும் பலவிதமான சட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்து வருகிறது இந்த மத்திய அரசு. இது குறித்து நம் தேவ ஊழியர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் விளக்கம் அளித்து ஜெபிக்கும் இந்த காட்சியை இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். இந்தியாவில் ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர கடந்த நாட்களில் முயற்சித்தாங்க. தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னால் அப்போ அந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் தோற்கடிக்கப்பட்டு போனது. ஆனால் மறுபடியும் அந்த சட்டத்தை திரும்பவும் ஜூலை மாதம் 3வது வாரத்தில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை கொண்டு வர இந்த அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது. அந்த சட்டம் கொண்டு வந்தால் என்ன என்பதாய் நினைக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. FCRA அந்த பில் என்று சொல்லி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு அதை கொண்டு வர்றாங்க. அது என்னென்னா, கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷினரி ஊழியங்கள் இதெல்லாம் குறிவைத்து இவர்களை முடக்குவதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. வெளியே சொல்லுவது ஒன்று, உள்ளே நடப்பது வேறு ஒன்று. அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு சின்ன காரியம் செய்திருந்தால் கூட அதை காரணமாக வைத்து அந்த சபையினுடைய அந்த ஊழியத்தினுடைய முழு சொத்துக்களையும் முடக்கி அபகரித்து கொள்ளுவது, இதுதான் அவருடைய திட்டம். அதன்படி பார்த்தால் நிறைய ஸ்கூல்கள், கல்லூரிகள், இப்போ கத்தோலிக்க அந்த சபைகள் நிறைய ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. CSI சபைகள் நடத்துகிறது, OM நடத்துகிறது. வேலூரில் இருக்கிற CMC நம்ம இந்திய மக்கள் கொடுத்த பணம், சில வெளிநாட்டு பணத்தை வச்சு கட்டடங்கள் கட்டிலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு காரணத்தை வைத்து சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் சொத்துக்களை அபகரிப்பது, சபைகளை முடக்குவது, ஊழியங்களை முடக்குவது, இதுதான் பின்னணியில் இருக்கிற திட்டம். அதனால் இந்தியா முழுது இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஸ்கூல், காலேஜ், ஆஸ்பத்திரி, யூனிவர்சிட்டி அதெல்லாம் கணக்கெடுத்து இதெல்லாம் முடக்குவதற்கு தான் அதை செய்கிறாங்க. இந்த சட்டம் வந்துவிட்டால் நீங்கள் எந்த நீதிமன்றத்துக்கும் போய் பேச முடியாது. அந்த மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை முடக்கும்படி செய்யத்தான் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான நாள், நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி இப்பொழுது நாளை தின ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுவதிலும் எல்லா சபைகளிலும் ப்ரேயர் டே ஒழுங்கு செய்யப்படும். நேஷ்னல் டே ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி எல்லா சபையிலும் இதற்காக ஜெபிக்க போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்லோரும் வல்லதுகரம் உயர்த்துங்க. இந்த அரசாங்கம், இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு தவறான சட்டத்தை, தந்திரமான சட்டத்தை கொண்டு கிறிஸ்தவர்களை முடக்கவும், ஊழியங்களை முடக்கவும், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை அபகரித்து கொள்ளவும், அப்படின்னா CMCயே தன் கையில் எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த அளவிற்கு அந்த சட்டத்தில் தந்திரமான பல காரியத்தை வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னா சத்தமத்தை அல்லையா சொல்லுங்கள். ஓகே, இப்போ எல்லா வல்லதுகரம் வைத்தங்க, கருத்தாக ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீதி செய்யணும், எங்களுக்கு விரோதமாய், உம்முடைய திருச்சபைக்கு விரோதமாய், உம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த சட்டம் அது வரவே கூடாது, அதை வரவிடக்கூடாது. நீர் தான் அதிகாரமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணணும். எல்லாரும் கதறி ஜெபிக்கணும். எவ்வளோ சத்தமிடுமோ அவ்வளோ சத்தமிட்டு ஜெபிக்கணும். எல்லாரும் கருத்து 5 நிமிட சத்தத்தை நிறுத்தக்கூடாது. பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற மிஷினரி ஸ்தாபனங்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற உம்மால் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், உம்மால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், உம்மால் உருவாக்கப்பட்ட ஆஸ்பத்திரிகள், உம்மால் உருவாக்கப்பட்ட திருச்சபைகள், அதற்கு விரோதமாய் இந்த அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிற FCRA அந்த பில்,
அதற்காக அமெண்ட்மெண்ட் பில்லுக்காக அதற்கு விரோதமாய் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். நீர் இடைபடுவீராக தேவனே. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. ஆண்டவர் பார்லிமெண்டில் கத்தர் ஆளுகை செய்யணும், பார்லிமெண்டில் கத்தர் ஆளுகை செய்யணும். தேவன் பார்லிமெண்டில் கிரியை செய்யணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சட்டம் வரக்கூடாது. இப்படி போன்ற ஒரு சட்டத்தை சாத்தான் கொண்டு வர திட்டமிட்டு செயல்படுகிறான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரப்படுகிற இந்த சட்டம் முடக்கப்பட்டு போகணும். கர்த்தரை குறித்த பயம் பார்லிமெண்டில் உண்டாகணும். கர்த்தரை குறித்த பயம் ஆளுகிறவர்களுக்கு உண்டாகணும். தேவனே, எல்லா கரமைத்து ஜெபிங்க 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 ஜெபிங்க. தேவனே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கதறுகிறோம். We are cry out unto you, O God. Oh, our heavenly Father, you have authority over in heaven or in earth, O God. Lord, we commit our parliament under your control, O Lord. We commit our leaders under the power of the Holy Spirit. ஆவியானவர் பொறுப்படும். எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க, விடாதங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இப்படி திட்டமிட்டு கொண்டு வரப்படுகிற சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்லிமெண்டில் நீர் ஆளுகை செய்வீராக. தேவனே, தேவனே, உமக்கு விரோதமாக இந்த சட்டம் வருகிறது. உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. உம்முடைய திருச்சபைக்கு விரோதமாக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. தேவனே, இறங்குவீராக, இறங்குவீராக. இந்த FCRA இந்த பில், ஆண்டவரே, இந்த பில் முற்றிலும் முடக்கப்பட்டு போகணும். அண்டர் FCRA அமெண்ட்மெண்ட் பில் முடக்கப்பட்டு போகணும். உமக்கு விரோதமாக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. நீர் அதை தடுத்து நிறுத்தணும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. இந்த சட்டத்தில் சில நுணுக்கமான சில காரியத்தை தந்திரமாக செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், எல்லா கிறிஸ்தவ சொத்துக்களை விவரத்தை சேகரித்து இவங்களுக்கு ஒரு $100 வந்திருக்கு, $1000 வந்திருக்கு, இப்போ வெளிநாட்டு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி, அப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் அவங்களே ஒரு அதிகாரியை நியமிப்பாங்களாம். அவங்களே ஒரு அதிகாரியை, அதாவது RSSகாரனாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிகாரியை நியமித்து அவங்ககிட்ட தான் அந்த சொத்துக்களை எல்லாம் கையில் எடுத்து அதை ஏலம் விடுவாங்க. அதை ஏலம் விட்டால் கார்ப்பரேட்டுகள், RSSகார, இந்து முன்னணிக்கார அதை எடுத்து நம்முடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்தி கொள்ள. இதுதான் தந்திரமான ஒரு சட்டம். இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் நல்ல விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய சொத்தை திருடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறாரு. எல்லா ஸ்கூலு, காலேஜு கர்த்தருடைய சொத்து, CMC கர்த்தருடைய சொத்து, சபைக்குள்ளது அதை திருடி அதை கார்ப்பரேட்டுகளும் இது மாதிரி RSகாரங்களை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலையை அந்த சட்டத்தை மூலமாக கொண்டு வர்றாங்க. நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராய் விரித்து, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனே, நீர் கர்த்தர் என்பதை விளங்க பண்ணும். இந்தியாவை ஆளுகை செய்கிறவர் நீர் என்பதை விளங்க பண்ணும். நம்முடைய தேவன் ராஜ்யங்களை ஆளுகிறவர், நம்முடைய தேவன் ராஜ்யங்களை ஆளுகிறவர், இந்தியாவை ஆளுகிறவர் கர்த்தர் என்பதை விளங்க பண்ணணும். இந்த அரசாங்கம் அல்ல, இந்த எம்பிக்கள் அல்ல, இந்த பாராளுமன்றம் அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே ராஜ்யங்களை ஆளுகிறவர். இதை கர்த்தர் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். தேவனே, எல்லாம் ஜெபிங்க. தேவனே, உம்முடைய சொத்துக்களை கை வைக்கிறாங்க, உம்முடைய சொத்துக்கள் மேல கை நீட்டுகிறாங்க. உமக்கு சொந்தமான சபைகள் மேல, உம்முடைய சொத்துக்கள் மேல கரம் நீட்ட துணிந்து விட்டார்கள். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனே, நீரே இந்தியாவை ஆளுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. நீரே இந்தியாவை ஆளுகை செய்கிற தேவன். Lord, you are ruling our India. You are the creator of our nation. You are the ruler of our nation, O God. நீர் அதை விளங்க பண்ணுவீராக. நீரே இந்தியாவை ஆளுகை செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக, விளங்க பண்ணுவீராக.
பண்ணுவீராக. தேவனே, ராஜாவே, உம்முடைய சொத்துக்களுக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த அரசாங்கம் உமக்கு விரோதமாய் எழும்புகிறது. உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. நீரே இந்தியாவை ஆளுகை செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. விளங்க பண்ணுவீராக. தேவனே, விளங்க பண்ணுவீராக. நீரே ராஜாதி ராஜா என்பதை விளங்க பண்ணுவீராக. நீ சர்வலோகத்தின் ஆண்டவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. சாத்தானுடைய திட்டங்கள் மடங்கடிக்கப்படுவதாக. பிசாசின் திட்டங்கள் முடக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. நீட்டுவீராக, நீட்டுவீராக. இந்தியாவை ஆளுவது ஆண்டவரே எங்களுடைய பார்லிமெண்ட் அல்ல, எங்கள் கர்த்தரே ஆளுகை செய்கிற தேவன். நீ ராஜ்யங்களை ஆளுகிற தேவன். அதை நீர் விளங்க பண்ணுவீராக. அதை விளங்க பண்ணுவீராக. இந்தியாவை ஆளுகை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை எங்களை தலைவர்கள் உணர்ந்து கொள்ள செய்வீராக. சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக. அவருடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் வலதுகரம் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சட்டம் வராது. இந்த சட்டத்தை நீர் வர விட மாட்டீர். உம்முடைய சொத்துக்களை ஒருத்தரை தொட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சட்டம் வராது. நீர் அதை வர விட மாட்டீர். உமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு வல்லமையின் நிலை நிற்காது. எங்கள் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். எங்களுக்கு ஜெயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தர் ஜெயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து துதிக்கிறோம். ஆமென், ஆமென்.